வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் முதலில் ஒளிபரப்பிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆண்டாள் திருக்கோவில். இவ்வாலயம் சென்னை நம்மாழ்வார்பேட்டையில் அமைந்துள்ளது. தற்போது கோவிலின் இன்னும் விரிவான செய்தியை 4 வருடம் கழித்து மீண்டும் எங்கள் சேனலில் ஒளிபரப்பு செய்கின்றோம். கோபுரத்தின் மேல் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியின் சிலைகள் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கின்றன. கோவிலின் வாயிலில் மகாலட்சுமியின் அம்சமான துளசி மகாராணியின் மாடம் அமைந்திருக்கின்றது. இவ்வாலயம் 1859ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. நம்மாழ்வார்பேட்டை வரதம்மாள் தோட்டம் ஜமீன்தார் திரு தோனாதி வரதையா தீவிர பெருமாள் பக்தர். அவருடைய கனவில் பெருமாள் தோன்றி தனக்கு ஒரு கோவில் நிறுவுமாறு கூறினார். அவ்வாறே கோவிலின் கட்டுமான திருப்பணியை தொடங்கினார். அக்கோவிலுக்கான வரைபடம் வரைந்து சென்றார். மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது வரைபடம் இடம் மாறியிருந்தது. 3ஆம் முறை காவலாளி ஒருவரை நியமித்தார். அப்போதும் இந்த வரைபடம் இடம் மாறியிருந்தது. வரைபடத்தில் மாறிய இடத்திலேயே ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியை அத்திமரத்தில் சிலை வடித்து வழிபட்டனர். அதன் பிறகு ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரியாழ்வார் திருமகள் ஸ்ரீ ஆண்டாள் திருவுருவச் சிலையை மூலவராக வைத்து வழிபாடு செய்தனர். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆண்டாள் திருக்கோயில் என்று திருநாமம் சூட்டினர். அவ்வருடமே ஸ்ரீ ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் செய்து பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் ஆசியை பெற்று சென்றனர். பிறகு 1995இல் புதுப்பிக்கப்பட்டது. ஆண்டாள் சன்னதிக்கு இடதுபுறம் ஆஞ்சநேயர் சிலையும் அமைத்துள்ளார்கள். ஆண்டாள் மூலவர் திருவுருவச் சிலையின் பின்புறம் மேலே ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய அத்திவரதர் சிலை உள்ளது. இச்சிலையை அத்திமரத்தினால் செய்யப்பட்டவை. கண்ணாடி பெட்டியில் வைத்து இன்றளவும் பாதுகாத்து வருகின்றார்கள். காஞ்சியில் உள்ள அத்திவரதரை காண இயலாதவர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்யலாம். மிகவும் விசேஷமான திருக்கோவில். ஆண்டாள் சன்னதியின் எதிரே கருடரும் அமைத்துள்ளார்கள். குரு ராமானுஜரின் திருவுருவச் சிலை தாமரை மலர் பீடத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள்.
பூமி தேவி ஆகிய ஆண்டாள் கோதை நாச்சியார் இங்கு வரும் பக்தர்களுக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தை பேறு, கணவன் மனைவி பிரச்சனை என அனைத்திற்கும் தீர்வு அளிக்கின்றார். ஆண்டாளுக்கு பூர நட்சத்திரம் மிகவும் விசேஷம். ஒவ்வொரு பூர நட்சத்திரம் அன்று விசேஷ திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. போகி அன்று ஆண்டாள் ரெங்கம்மன்னார் திருக்கல்யாண வைபவம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது. ஆண்டாள் அம்மனுக்கு என்று எங்கும் தனி திருக்கோயில் கிடையாது, தனி மூலவர் சிலையும் கிடையாது. இவ்வாலயத்தில்தான் அவ்வாறு அமைய பெற்றுள்ளது. திருவிழாவின் போது நடைபெறும் திருவீதி விழாவில் உற்சவரும் மூலவரின் சிலையும் ஒரு சேர செல்கின்றார்கள். இது வேறு எங்கும் காண கிடைக்காத ஒன்றாகும். இத்திருக்கோவிலின் மிக மிக விசேஷம் யாதெனில் பஞ்சலோக மூலவர் ஆண்டாள் சிலை. இந்த மூலவர் சிலையை தான் பக்தர்கள் தொன்று தொட்டு வணங்கி வந்துள்ளார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த ஆண்டாள் அம்மனின் சிலை. பக்தர்கள் தங்கள் குறைகளை இந்த ஆண்டாள் அம்மனிடம் முறையிட்டால் அவர்களுக்கு தங்கள் பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைப்பதாக கருதுகின்றார்கள்.
இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆண்டாள் அருளாசியை பெற்று வருவோமாக. நன்றி, வணக்கம்.